டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். Hi students, question வந்து a cottage industry produces a certain number of pottery articles in a day. ஒரு டேல ஒரு cottage industry வந்து certain number of pottery article பண்றாங்க. It was observed on a particular day that the cost ஒரு particular டேவை நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிக்கல் ஒரு ருபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 more than the twice of the articles produced on that day. அந்த டேவோட இன்னொரு three more than twice the number of articles இருக்கு. If the total cost of production on that day was அந்த டேவோட ப்ரொடக்ஷன் வந்து 90 இருந்துச்சு அப்படின்னா find the number of articles produced and the cost of each article. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேயில், அப்புறம் அந்த ஓவரால் அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we know that நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா total cost of production is equal to number of articles produced into cost of articles கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given total cost of production கொடுத்துருக்காங்க. total cost of production எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா ₹90 கொடுத்துருக்காங்க. கொஷினில் total cost of production வந்து 90 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cost of production of each article was 3 more than twice the number of articles. Cost of production of articles வந்து 3 more than the twice of the articles produced on that day. அந்த டேவோட ப்ரொடக்ஷனோட 3 more than twice தான் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும். நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் produced on that day. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா let the number of articles நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து twice the 3 more than the twice. அப்போது 3 more than the twice 2x plus 3 more than the twice. இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் காஸ்ட் இங்கே நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு 19 தெரியும். இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் வந்து எக்ஸ் இன்டூ காஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் வந்து 2x plus 3. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2x plus 3 90 is equal to உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x square plus 3x is equal to 90. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 90 இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ 2x square plus 3x minus 90 is equal to 0. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுவோம், எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா splitting the middle term method யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா -90 ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா -15 -12. அப்போது 2x squared plus
15x minus 12x minus 90 is equal to 0. அப்போது x into x இங்கேருந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2x plus 15 minus 6 into 2x plus 15 is equal to 0. x minus 6 into 2x plus 15 is equal to 0. First வந்து x minus 6 is equal to 0. அப்போ x is equal to 6. Next 2x plus 15 is equal to 0. அப்போ 2xல போட்டோம் அப்படின்னா 2x is equal to minus 15. x is equal to minus 15 by 2. ஆர்டிக்கல் எப்பயுமே வந்து மைனஸில் வராது. அப்போ அதனால் x is equal to 6. நெகட்டிவ் வந்து நெக்லெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு நம்ம வச்சோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸும் காஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸும் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எக்ஸ்ன்னு வச்சோம், அதனால் எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல் வந்து 2x + 3. இதை காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 6ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து ஈக்குவல் டு 2x + 3. 2xக்கு பதிலாக x6 + 3. அப்போது 2 6 are 12 plus 3 is equal to rupees 15. இதுதான் வந்து cost of articles. Thank you.